ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்ஏ படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அதர்வா நடிப்பில் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் இந்த வாரம் தேர்ட் ரிலீஸாக இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் பற்றி அந்த டிஎன்ஏ. இந்த படத்துடைய ஒரு ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, அதர்வாக்கு வந்து மேரேஜ் வந்து ஆகுது, பேபி வந்து பிறக்குது. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவங்க பேபிக்கு பதிலாக வேற பேபி வந்து கொடுத்துறாங்க. அது இவங்க பேபி தான் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ படத்துடைய ஸ்டோரி. ஒரு எமோஷனல் த்ரில்லர் படமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பண்ண விதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஆனால் எக்ஸிகியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிருக்காங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். படம் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேகா வந்திருக்கு, அவ்வளோ ஸ்லோவாக வந்து போகுது. கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து இல்லை. அதுக்கடுத்து 30 மினிட்ஸ் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஒரு டீசென்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சா நல்லா தான் வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை, ஒரு குட்டான செகண்ட் ஹாஃப் வந்து இருக்கு. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சாங்கை போட்டு வந்து கெடுத்து வந்து வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி. இதுக்கு ஒழுங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு நீட்டான படமா இருந்தாங்கன்னா இது ஒரு பிளாக் பஸ்டர் படமா வந்து வந்திருக்கும். ஆனால் எக்ஸிகியூஷன்ல பார்த்தீங்கன்னா போட்டு சொதப்பி வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல அவ்வளோ சீன்ஸ் வந்து தேவையே வந்து இல்லை. அதெல்லாம் ரொம்ப வந்து கட் பண்ணிருக்கலாம். இந்த படத்தோட ரன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2.20 வந்து ஓடுது. அந்த 20 மினிட்ஸ்க்கு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அன்வான்டான சீன்ஸ், அன்வான்டான சாங்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு 2 மணி நேரத்துக்குள்ள படத்தை கொண்டு வந்தாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமா வந்து இருந்திருக்கும். இப்போ இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறது அப்படின்னா லாஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான். அங்கே வந்து நல்லா பண்ணிருக்காங்க, நல்ல ரேசியா வந்து இருக்கு. அங்கே பண்ண ஸ்கிரீன் பிளே தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படத்தையுமே பார்த்தீங்கன்னா தூக்கி வந்து நிப்பாட்டுது. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஸ்கிரீன் பிளே மாதிரி படம் முழுக்க வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு தரமான படமா வந்து வந்திருக்கும். அதை பத்தி வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. அதர்வா நிமிஷா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து இருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதான். ஏன்னா ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மிஸ் ஆகுது. லாஜிக் மிஸ்டேக்ஸ்னு சொல்ல போனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் இருக்கக்கூடிய நீட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த படம் முழுக்க வந்து இல்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லேக் வந்து இருக்கு, சின்ன சின்ன சொதப்புகள் வந்து அவ்வளோ வந்து இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா படம் வந்து ஓகே வந்து இருக்கு. மியூசிக் வைஸா பார்த்தோம்னா ஜிப்ரான் தான் மியூசிக் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ரெசிவா வந்து இல்ல. சாங்ஸ் வந்து 3 சாங்ஸ் வந்து இருக்கு. ஒரு சாங் வந்து மாண்டேஜ்ல வருது, அது படத்தோட வர பாட்டு, அதை வந்து விட்டுருவோம். தேவையில்லாத 2 சாங் வந்து வச்சிருக்காங்க. ஓப்பனிங்ல ஒரு சாங், கடைசியில் ஒரு சாங். இந்த 2 சாங் பார்த்தீங்கன்னா தேவையே வந்து இல்லை. இந்த 2 சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப டமி பண்ணிருச்சு. அது முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சாங் வந்து சுத்தமா தேவையில்லாத ஒரு படத்துக்கு. அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிடிக்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனால் எல்லா ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் வந்து ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது வந்து சந்தேகம் தான். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதர்வாக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த டிஎன்ஏ படம் வந்து ஒரு நல்ல படம் தான், நல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு படம் தான். ஆனால் இந்த படத்துடைய ப்ரெஸ் ஷோல வந்து ரிவ்யூவர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்கு 4.5 4 5 ரேட்டிங் வந்து கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. எப்போ ப்ரெஸ் ஷோல இருந்து இப்படி ஓகன் ரேட்டிங் வருதோ அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான படமா, ஒரு சுமாரான படமா தான் வந்து இருக்கும். ஸோ அது 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பில்டப் வந்து கொடுத்தாங்க இந்த படத்துக்கு ஓகனு. ஆனால் அந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லை. ஒரு நீட்டான படம், ஒரு ஓகேவான படம் தான். ஆனால் அவங்க பில்டப் கொடுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து இல்லை. இவங்கெல்லாம் இவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இப்போ படம் வந்து பயங்கரமா இருக்குமோ என்னமோ எதெல்லாம் போயிட்டு வந்து ஏமாந்துடாதீங்க. இது ஒரு ஓகேவான படம், ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3.25. ஒரு வாட்டி தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.